அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷந்துரு. உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசிட ஒவ்வொரு சலுகைகள் பத்தி வெளிநாட்டில தொழில் புரிகிறவங்களுக்காக நான் ஒவ்வொரு செய்தி தொகுப்பா உங்களோட நான் தொடர்ந்து செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளில் தொழில் புரிய மத்திய கிழக்கு நாடுகளில் போயிட்டு தொழில் புரிகிற இளைஞர்களுக்கு புதிதாக ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு அரசாங்கத்துக்குள்ள வராத ஒரு புது திட்டம். நிறைய திட்டங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திட்டங்களாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். இப்போ பென்ஷன், அதாவது உங்களுக்கு ஓய்வூதியம் 60 வயதுக்கு மேற்பட. நீங்க டவுட் படுவீங்க, மத்திய கிழக்கு நாடுகளில் நாங்கள் தொழில் புரிஞ்சா 60 வயசுக்கு மேல் நாங்கள் செத்தா என்ன இந்த பென்ஷன் எடுக்கிறது? நோ. இந்த பென்ஷன் திட்டத்தில் முழு விவரம் இந்த முழுக்க இந்த வீடியோ பார்க்கறதால உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். வீடியோ போயிட்டு பொறுமையாக முழுமையாக பாருங்க. பார்த்த பிறகு நீங்களும் முந்துவீங்க இந்த ஓய்வூதியத்துக்கு பதிகிறதுக்கு. இந்த ஓய்வூதியத்தை பதிந்து கொள்றதுக்கு நிறைய இடங்கள் உங்களுக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் எங்கேயும் பதிஞ்சு கொள்ளலாம். முக்கியமாக விமான நிலையத்தில் நீங்கள் பதிஞ்சு கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஓய்வூதியத்துக்கு வெளிநாடு போகும்போது விமான நிலையத்தில் பதியலாம், அல்லது நீங்கள் தலைமை காரியாலயம் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிய தலைமை காரியத்தில் பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் தொழிற்பயிற்சி எடுக்கிற உங்களோட மாவட்ட மட்டத்தில் இருக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்திலையும் பதிஞ்சு கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் விமான நிலையத்தில் பதிஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 18 வயசுல இருந்து 59 வயது நபர் என்று சொல்லிக்கல. இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள நீங்கள் சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பயிற்சியை பெற்றுக்கொண்டு பதிவு செய்யப்பட்ட முகவரினூடாக அல்லது உங்களோட சுய தெரிவினூடாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போறீங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஓய்வூதிய அமௌண்ட் ஒன்றை தெரிவு செய்யலாம். உங்களுக்கு மாதம் இவ்வளவு தான் எனக்கு இலங்கை அரசாங்கம் தருவணும், மாதம் ஒரு 20,000 தருவணும், அல்லது மாதம் ஒரு 25,000 எனக்கு மாதாந்தம் ஓய்வூதியமாக வரணும். அப்படி நான் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யும் போது எனக்கு அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள நான் திரும்பாமல் உயிரிழந்தால் என்னுடைய துணைவர், இப்போ மனைவி போயிட்டு வெளிநாட்டில் வேலை செய்தால் கணவருக்கும், கணவர் போயிட்டு வெளிநாட்டில் வேலை செய்து வந்தால் மனைவிக்கும் இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படும். அல்லது நானே போயிட்டு வெளிநாட்டில் வேலை செய்து போட்டு திரும்ப இலங்கைக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் கட்டுப்பணம் செலுத்தி முடிய 60 வயதிலிருந்து எனக்கு மாதம் இவ்வளவு ஓய்வூதியம் வரும் என்று சொல்லி இந்த சட்டம் சொல்ல வருது. அதாவது இந்த சலுகை சொல்ல வருது. இதுக்காக இலங்கை அரசு என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த ஸ்கீமை உருவாக்கி இதை உங்களை எல்லாரையும் பதிய சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா யாரையும் ப்ரெஷர் பண்ணல, கட்டாயம் பண்ணல, இதை நீங்கள் கட்டாயம் பதியணும்னு சொல்லி. அதாவது நீங்கள் ஒரு 18 வயது நபராக இருந்தால் உங்களுக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா ஓய்வூதியம் பெறணும் 60 வயசுக்கு பிறகு. என்னடா இவ்வளோ காலம் வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்படுறோம், என்னதான் ஓடி உழைச்சாலும் உங்களை கையில் மிச்சமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்ன எல்லாரும் இன்சூரன்ஸ் காப்புறு அது போட்டு வச்சு வருஷ கணக்கில் கட்டுறோம். சில வேளை நாங்கள் கட்டுப்பணம் சரியாக செலுத்த முடியலன்னு சொன்னால் கட்டின பணமும் கோவிந்தாண்டு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு டாலர்கள் அது கண்டதெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணி தர்ற ஒரு மக்கள், எங்களுடைய மக்களுக்கு உங்களுக்கு ஒரு இப்படியான ஒரு சேவையை கொடுக்கணுமே. ஏன் அரசாங்க உத்தியோகத்துக்கு மட்டும் ஓய்வூதியத்தை கொடுத்து போட்டு இப்படி கஷ்டப்படுற மக்களுக்கு, நாட்டுக்காக வெளிநாடுகளிலிருந்து உழைச்சி தர மக்களுக்கு எந்தவித சலுகைகளையும் அரசாங்கம் செய்து தரல என்று சொல்லி யோசிக்கல. இப்படி ஒரு சலுகையை அரசாங்கம் இப்படி தந்திருக்கு. அதாவது பெரிய தொகையெல்லாம் இல்லை. நீங்க சாதாரணமாக ஒரு 30 வயசு நபராக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டில் கான்ட்ராக்ட் கண்டுவோம். ஒப்பந்தம் எங்களுக்கு குறைஞ்ச எத்தனை வருஷம்? 2 வருஷம், 3 வருஷம் போகும், 4 வருஷம் போகும், 5 வருஷம் போகும், இப்படி இருந்து கொடுப்போம். நாங்கள் எவ்வளோ காலம் போகுது இந்த ஓய்வூதிய ஸ்கீமுக்கு நாங்கள் காசு கட்டுறது நாங்கள் எத்தனை வருஷம் இருக்கும் அத்தனை வருஷமும் கட்டலாம். நாங்கள் எவ்வளோத்துக்கு அமௌண்ட்டை கூட கட்டக்கல எங்களுக்கு ஓய்வூதிய மாதாந்த ஓய்வூதியம் அதிகரிச்சு கொண்டதாகும். சாதாரணமாக ஒரு 2 வருஷத்துக்கு போகிற ஒருவராக இருந்தால், ஒரு 30 வயசு கொண்டவர், உங்களுக்கு மாதம் 20,000 ரூபா ஓய்வூதியம் வேணுமாக இருந்தால் நீங்கள் ஒரேடியாகவும் கட்டலாம். 2 வருஷம் வெளிநாட்டில் இருக்க போறீங்கன்னு சொன்னால் 2,12,000 காசை நீங்கள் கட்டினால் அது இலங்கையில் பொருளாதாரத்துக்கும் நாணய மாற்று விகிதங்களுக்கு வேறுபடும். ஆனால் நீங்கள் ஒரே தடவையில் 2,12,000 காசை நீங்கள் செலுத்தி விட்டீங்களா இருந்தால் உங்களோட 60வது வயதுக்கு பிறகு உங்களுக்கு மாதம் 20,000 காசு ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் சொல்லி அரசு சொல்லுது. இப்படி ஒரு விஷயம் வரைக்கும் எங்கட ஆக்கள் நிறைய பேர் 180% ஆக்கள் யோசிக்கிறது மற்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. எங்களோட காசை அவங்க கொள்ளையடிச்சு ஓடிவாங்க, யாரும் கிடைக்க போகுது, நாங்கள் எங்கே இருக்கிற மாதிரியான்னு சொல்லி. இதுக்கு தான் அரசாங்கம் சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் எப்படி உங்களோட அரச வங்கி கணக்குகளில் எப்படி பணத்தை நீங்கள் சேமித்து வச்சு நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது அரசாங்க ரீதியாக சட்டப்பூர்வமாக உங்களுக்குண்டு இது சேமிக்கப்படுற ஒரு தொகையாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனை ஆட்சி மாறினாலும், இப்போ உதாரணம் நீங்கள் 30 வயசுல இந்த 2,12,000 கட்டி நீங்கள் இந்த ஓய்வு திட்டத்தில் சேர்றீங்க, இணைகிறீங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் இணையில்லைன்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து போகும்போது லீவில் எங்களுடைய ஏர்போர்ட் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியும் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த ஸ்கீமை சொல்லி நீங்கள் அதிலேயே பதியலாம். உடனே காசு கட்டணும் அவசியம் இல்லை. அவங்களெல்லாம் பதிஞ்சு தரும்போது நீங்கள் போயிட்டு அது பிரிமியத்தை உங்களை வீட்டாங்களை வச்சு கட்டலாம், பிரச்சனை இல்லை. மாதம் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒருக்காங்க கட்டலாம், இல்லாட்டி ஒரேடியாக கட்டலாம். இப்போ ஒரேடியாக 2,12,000 கட்டுற நீங்கள் சாதாரணமாக அந்த 30 வயசு மாதம் கட்டுறது 10,500 காசு இலங்கை காசு மாதம் கட்டுவோம். 2 வருஷத்துக்கு மாதம் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கால உங்களுக்கு 60 வயசு வரும்போது இந்த காசுல இருந்து உங்களுக்கு மாதம் நீங்கள் இறக்கும் வரைக்கும், நாங்கள் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அது வரைக்கும் மாதம் 20,000 ரூபாய் ஓய்வூதியம்
எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும். அப்போ இனிமேல் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் ஓய்வூதியம் கிடைக்கும், அதால் அரச வேலை தான் வேணுமென்று எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. விளங்குதோ? அப்ப அப்படியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக தான் அரசாங்கம் இப்படியான ஒரு செயலை பண்றது. அதேபோல நீங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுறேன்னு சொன்னா ரூ. 31,500 ஒரு மாதத்துக்கு கட்டுற காசை 3 மாதத்துக்கும் ஒருக்கா நீங்க இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு செலவுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாசம் பிள்ளைக்கு ஒரு படிப்பு செலவு காசு கூட அனுப்பணும், வைத்திய செலவு கூட காசு அனுப்பணும், வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த 3வது மாசம் நீங்க ரூ. 30,500 இலங்கை அரசாங்கத்துக்கு கட்டி விட்டீங்கன்னு சொன்னா, இது கட்டுற அக்கவுண்டுகள் கணக்குகள் எங்க கட்டணும், என்ன மாதிரி செய்யணும் சகல விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு மெல்ல மெல்ல வீடியோவில் சொல்றேன். அதுக்கு உரிய சகல விஷயங்களையும் வந்து நான் கீழே விளக்கத்தில் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களோட வயதுக்கு பொறுத்தவரை நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதில் வந்து ஒரு அட்டவணை மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த அட்டவணையை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தாலும் சரி தான், இல்லாட்டி அதுக்குரிய லிங்கை நான் அட்டாச் பண்ணிக்க நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த படிவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. இப்போ 18 வயதுக்குரிய ஆளுக்கு வந்து மொத்தமாகவே 2 வருஷமா ஒரு வெளிநாட்டில் இருக்க போகிறான்னு சொன்னால் அவர் வெளிநாடு போகும்போது 76,000 காசை வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது விமான நிலையத்திலே வச்சே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியும் அங்கே வாசலில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஓகே நான் இந்த பென்ஷன் திட்டத்தை வந்து எனக்கு கட்டாயம் போகணும், இதை தாங்கன்னு சொல்லிக்கல. அதில் 76,000 காசை வந்து நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப வரும் வரைக்கும் அந்த காசு 2 வருஷத்துக்கு கட்டுப்பட்டுரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து முடிய அரசாங்கத்திட்ட நான் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு காசு கட்டுறல. அது 60 வயசுக்கு பிறகு அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியா இருக்கும். இது நம்பகத்தன்மைன்றது வந்து உங்களோட இருக்க வேண்டியது. அதனால வந்து இப்படியான ஸ்கீமுகள் அரசாங்கத்தினால வழங்கப்படுற நிறைய சலுகைகளை வந்து மேலும் மேலும் என்னுடைய வீடியோக்குள்ள நான் தர இருக்கிறேன். அதனால நீங்க தொடர்ந்தும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட சேர்த்து எனது கம்பெனியான nerikkkalam.com அதுதான் மெயின். எல்லா விஷயங்களும் உள்ளடக்கினது நீங்கள் பார்க்குற யூடியூபோ சரி டிக்டாக்கோ சரி எல்லாமே உள்ளடக்கினது வந்து nerikkkalam.com தான். ஸோ நீங்கள் அதை வந்து கூகுளில் எந்த ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்குள்ள அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போனால் கூட உங்களுக்கு தேவையான சகல விஷயங்களும் உள்ளடக்கியிருக்கிறேன். சோஷியல் மீடியா தொடர்பானது அதை விட மேலதிகமாக நான் தினம் தினம் உங்களை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இலங்கை அரசினால் கிடைக்கப்படுற சலுகைகள், வேறு திட்டங்கள், அந்தந்த நாடுகளில் இருக்க சட்ட திட்டங்கள் சகல விஷயங்களையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு என்னுடைய வெப்சைட்டை வந்து நான் டெவலப் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், 4 பேருக்கு ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. அதோட இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓய்வூதிய திட்டமானது வந்து நீங்கள் அரசாங்கத்தால் சில முன்மொழியப்படுற சட்டத்திட்டங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது முக்கியமாக நீங்கள் தொழிற்பயிற்சி பெற்றுக்கணும் பீரோவினூடாக. அதை விட நீங்கள் சட்ட ரீதியாக பதிவு செய்த ஏஜென்சியினூடாகத்தான் நீங்கள் வெளிநாடு சென்றிருக்கணும். அதை விட ஏஜென்சியால் கொடுக்கப்படுற ஒப்பந்தங்களை நீங்கள் சரியான முறையில் இவங்களுக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கணும். அதை விட நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் பதிவு செய்த ஒரு நபராக இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து அங்கே இறுக்கமாக அவங்க கூற வராங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தராங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஓய்வூதிய திட்டம், இந்த ஓய்வூதிய திட்டத்தில் வந்து நாங்கள் பங்கெடுத்து அது போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் வெளிநாட்டிலே மரணிச்சா நாங்கள் வந்து யாரை பின்னிறுத்தி கொடுக்குறோம், எங்களோட துணை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட சட்டபூர்வமாக நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் கட்டி போந்தோம் சட்டபூர்வமான மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி என்ற கணவனுக்கு. அதை விட நாங்கள் யாரை பின்னிறுத்த கொடுப்போம், சில பேர் வந்து பிள்ளைகளை கொடுப்போம், பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை இந்த பிள்ளைகளோ மனைவியோ இதை வந்து ஏற்கிறதுக்கு அவங்களும் இல்லை, இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்களும் இறந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் கூட அவங்க வந்து எங்கட வழியில் வாரிசுகளுக்கு வந்து அதை ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவு சாத்தியமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படியும் எங்களோட குடும்பம் பிள்ளைகள் மேலே வீட்டில் இருப்பாங்க. இப்போ திருமணம் முடிக்காதவர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து முக்கியமாக அம்மா அப்பா தான் அது குறித்தான ஆக்கள். சகோதரங்களை கூட நாங்கள் மென்ஷன் பண்ணல, அம்மா அப்பாக்கள் தான் குறித்தான ஆக்கள். ஸோ அது தாயதப்பட்ட போய் சேரும். திருமணம் முடித்த பிறகு என்று சொன்னால் நாங்கள் அதுக்குரிய அத்தாட்சிகளை வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் நாங்கள் ஒப்படைச்சமாக இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கையில் வந்து இலங்கை அரசினால் வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு வந்து சிபாரிசு செய்யப்பட்டு அதை வந்து 60 வயசுக்கு பிறகு நாங்கள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி, அப்படி எங்களுக்கு திடீரென ஏதாவது நடந்துன்னு சொன்னால் எங்களோட துணைவிக்கோ துணைவருக்கோ கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கட்டுப்பணத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் தான் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த முழு தொகையும் வட்டியோட எங்களோட வீட்டு துணைவருக்கோ அல்லது துணைவிக்கோ வந்து எடுக்கக்கூடிய ரைட்ஸை இருக்குதுன்னு இந்த ஸ்கீம் வந்து சொல்ல வருது. ஸோ இது வந்து ஒரு வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு இப்படியே கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி ஒன்றும் இல்லையே என்று நாங்கள் சலிச்சு போன இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் நினைக்கிற சில பேருக்கு வந்து இது உதவியாக இருக்கும். ஏன் எல்லாருமே அப்படித்தானே, என் வெளிநாட்டில் சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அயல்நாட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையோ துன்பங்களை அனுபவிச்சு எத்தனையோ ஏச்சு பேச்சு ஆட்டி ஊத்த எல்லாத்தையும் சலிச்சு போயிட்டு நாங்கள் உழைச்சி முடிச்சு நாட்டுக்கு வரைக்கல என்ன
நாட்டுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளில் அதெல்லாம் இல்லாமல் போயிடும். திரும்ப மறுபடியும் இன்னொரு நாட்டுக்கு ஓட்டம் திரும்ப வந்துடும். இப்படி நாங்கள் ஓட 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 எங்களோட வயசும் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் என்னத்தை சேர்த்தோம் என்னத்தை சாதிச்சோம்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்கு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஸோ அரசாங்கத்தால் கொண்டு வர இப்படியான திட்டங்களில் கூட ஒரு சில நம்பிக்கையை வச்சு நீங்கள் முதலிட்டீங்கன்னு சொன்னால் அது சரி பின்னால் உங்களுக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த செய்தி வந்து உங்களோட நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். ஸோ இது தொடர்பான விவரங்கள மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் விளக்கத்தை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான லிங்க் எங்கே போகணும் என்ன செய்யணும் தொலைபேசி இலக்கங்கள் அட்ரஸுகள் நீங்கள் எங்கே போய் பதியணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் உள்ளடக்கி விட்டுருக்கேன். அப்படி இல்லை இது தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நரிக்கலாம்.com நாட்டினீங்கன்னா அங்கே முகப்பில் செய்தியாக இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா முழு விவரத்தை நான் உள்ளடக்கியிருப்பேன். நீங்கள் அங்கேயே போயிட்டு படித்து கொள்ளலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.